அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த பகுதியில் 3 நாட்களில் குடலை சுத்தம் செய்வது எப்படி அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு கொஞ்சம் பெருசு தான், ஆனால் இந்த ஒரே ஒரு பதிவு மூலமாக உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த வழி சிறந்ததாக இருக்குதோ அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வழியில் 3 நாட்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குடல் சுத்தமாகும். செரிமான மண்டலத்தில் ஒரு பாகம்தான் குடல். உண்ணும் உணவுகளோட இருக்கும் சத்துக்களை குடல் தான் உறிஞ்சோம். ஒருத்தரோட குடல் ரொம்பவே ஆரோக்கியமா இருந்தாதான் அவருடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும். ஆனா தற்போது நாம கொண்டு வரோம் ஆரோக்கியமற்ற உணவுகளினால குடல் சுவர்கள் மிகுந்து பாதிப்பிற்கு உள்ளாவதோடு மட்டும் இல்லாம குடல்ல நச்சுக்களும் தேக்கமும் அதிகரித்து வருது. இப்போ 3 நாட்கள்ல நுரையீரலை சுத்தம் செய்வது எப்படி அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒருத்தரோட குடல் ஆரோக்கியமா இல்லாவிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அதனால் நாம் நினைத்து பார்க்க முடியாதவாறான பல சிக்கல்களை நாம் சந்திக்க நேரிடும். அதனால் ஒருத்தர் அவருடைய குடலை சுத்தம் செய்வது முயற்சியில் அடிக்கடி ஈடுபட்டுட்டு வரணும். மோசமான குடல் இயக்கத்தினால குடல் புற்றுநோய் வராமல் இருக்க ஒரு சில டிப்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். குடலை சுத்தம் செய்ய உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்களை தான் அதிகமாக உதவும். இப்போது நாம் குடலை சுத்தம் செய்ய உதவும் சில இயற்கையான வழிகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சில பானங்கள் தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தலாம். முதல் வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறிது ஆப்பிளை மிக்சியில் போட்டு அரைத்து சாறு எடுத்து தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வரணும். பின்னாடி 30 நிமிஷம் கழித்து ஒரு டம்ளரில் நீரை நீங்கள் குடிக்கணும். இப்படி ஒரு நாளைக்கு பல முறை இந்த செயலை நீங்கள் பின்பற்றிட்டு வரணும். ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து 2 அல்லது 3 நாட்கள் பின்பற்றினா குடல் வேகமாக சுத்தமாகும். ஆனால் குடலை சுத்தம் செய்ய இந்த முறை முயலும் போது ரொம்பவே திட உணவுகளை உண்பதை நீங்கள் தவிர்க்கணும். அதாவது பரோட்டா அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிடவே கூடாது. இரண்டாவது வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளரில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாற்றை சேர்த்து அதோடு ஒரு சிட்டிகை அளவு உப்பு மற்றும் தேவையான அளவு தேன் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கணும். இப்படி செய்தால் குடலுக்கு ஆற்றல் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் குடல் இயக்கம் ரொம்பவே சீராக செயல்படும். மேலும் குடலும் ரொம்பவே சுத்தமாகும். மூன்றாவது வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடலை சுத்தம் செய்ய முயற்சி செய்கிறவங்க நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை பொருட்களான ராஸ்பெரி, பேரிக்காய், ஆப்பிள், பட்டாணி, புரோக்கோலி, தானியங்கள், நட்ஸ், விதைகள், பீன்ஸ் போன்றவற்றை அதிகமாக சாப்பிடணும். இதனால் இந்த உணவுகளில் உள்ள நார்ச்சத்து குடலை சுத்தம் செய்து நச்சுமிக்க டாக்ஸின்களை வெளியேற்றி குடல் இயக்கத்தை அது மேம்படுத்தும். நாலாவது வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடிக்கும் நீரோட அளவை அதிகரித்தா குடல் நகராமல் தேங்கியுள்ள கழிவுகள் மென்மையாக்கப்பட்டு வேகமாக வெளியேற்றப்படும். குடலில் இருந்து கழிவுகள் வேகமாக வெளியேற்றப்பட்டால் குடல் ஆரோக்கியம் தானாக மேம்படும். அதனால் தினமும் தவறாமல் 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீரை நீங்கள் குடிக்கணும். ஐந்தாவது வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஞ்சி வயிற்று உப்பு சத்தை மட்டுமின்றி குடலோட செயல்பாட்டையும் தூண்டி குடலில் நச்சுக்கள் தேங்குவதை தடுக்கும். அதுக்கு வெதுவெதுப்பான நீரில் இஞ்சி சாறு மற்றும் தேன் கலந்து தினமும் 2 அல்லது 3 முறை நீங்கள் குடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இஞ்சி துண்டை வாயில் போட்டு மெதுவாக மென்று அதோட சாற்றை நீங்கள் குடிக்கலாம். ஆனால் இந்த செயலை கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் பின்பற்றவே கூடாது. ஆறாவது வழி, குடலை சுத்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபடும் போது 3 நாட்களுக்கு பதப்படுத்தப்பட்ட ஆரோக்கியமற்ற உணவுகள் உண்பதை தவிர்க்கணும். மேலும் காய்கறிகளான கேரட், முட்டைக்கோஸ், பசலைக்கீரை, தக்காளி, வெள்ளரிக்காய், பீட்ரூட் போன்ற காய்கறிகளில் பிடித்ததை அரைத்து சாறு எடுத்து அதனை தினமும் பல முறை நீங்கள் குடிக்கணும். இதனாலும் உங்களுடைய குடல் ரொம்பவே சுத்தமாகும். வழி 7, கற்றாழை ஜூஸ் அல்லது ஜெல்லை ஒரு டம்ளரில் எடுத்துக்கொண்டு அதோடு ஒரு எலுமிச்சை சாறை பிழிந்து நல்லா கலந்து 2 அல்லது 3 மணி நேரம் கழிச்சு அதை நீங்கள் குடிக்கணும். இப்படி தினமும் நீங்கள் பின்பற்றிட்டு வந்தால் குடலில் இருக்கிற நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு குடல் இயக்கம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். எட்டாவது வழி அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 கப் வெதுவெதுப்பான நீரில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூளை 4 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, அரை டீஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து காலையில் வெறும் வயிற்றில்
குடிச்சிட்டு வந்தா, இப்படி வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வந்தாலே போதும். குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்கள் வெளியேற்றப்படுவதோடு குடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்போ நான் சொன்னேன், இதை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மேலும் போல் ஒன்று போட்டிருக்கோம். அதிலும் நீங்க உங்களுடைய விருப்பத்தை நீங்க தெரிவிக்கலாம்.